கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1. சம்பவ காண்டம். அதில் 30. பாலமுருகனின் விஸ்வரூபம். தொடர்ச்சி. அந்தணோத்மர்கள் சர்வ மங்களங்களையும் அளித்து வரும் சிவபிரானாகிய வேலனைத் தவிர மற்றவற்றை நீக்கிவிட்டு எவரை வணங்கி வழிபடுவதால் மோட்சத்தை அடைகிறார்களோ அப்படிப்பட்ட சிவகுமாரனாகிய தங்களை நமஸ்கரிக்கின்றோம். மங்கள சொரூபியான வடிவேலனே, மனிதர்களானவன் தோலை உடுத்திக் கொள்வது போல் ஆகாயத்தையே கையினால் அலட்சியமாக சுருட்டி எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டாலும் மங்களமே உருவான எவரை உணர்ந்து கொள்ளாமல் போனால் துன்பத்தையே முடிவில் அடைவானோ அப்படிப்பட்ட தங்களை நமஸ்கரிக்கின்றோம். ஜகத்நாதனாகிய சுப்பிரமணிய கடவுளே, உலகங்களையெல்லாம் கடந்திருக்கும் தங்களை அறிந்தவுடனேயே மனதிலுள்ள அகங்காரங்களை எல்லாம் விலக்கி சந்தேகங்களும் நீங்கிவிடும். கடைசியில் இந்த தேக கூட்டிலிருந்து விடுபட்டு பரஞ்சோதி வடிவினராகிய எவரை மனிதன் அடைந்து தங்கள் நிலையையே அடைவானோ அப்படிப்பட்ட உங்களை நமஸ்கரிக்கின்றோம். தங்களை வணங்கி வழிபடுகிறவர்கள் நூற்றுக்கணக்கான நாடிகளுக்கெல்லாம் உன்னதமான சுஷும்னை என்னும் நாடி மூலமாக தங்களை அடைந்து தங்களுடைய அருள் பார்வையால் ஜோதிர் மண்டல வழியாக பரமபதத்தை அடைகிறார்கள். தங்களுடைய அப்படிப்பட்ட பக்த கோடிகள் சம்சார சாகரத்தினுள் புகுந்து கொள்வதில்லை. ஆகையால் அனைவரையும் சம்சார கடலிலிருந்து காப்பாற்றி கரை ஏற்றுபவரும் தாங்களே. தாங்களே எங்களுக்கு கதி. உங்களைத் தவிர எங்களுக்கு சிறந்த புகலிடம் வேறு எதுவுமே இல்லை. ஈஸ்வரனாகிய தாங்களே பரமானந்தனும் பரஞ்சோதியும் ஆவீர். திவ்யமான வடிவினரும் சாந்த ஸ்வரூபியும் பராத்பருமாகிய தங்களை வணங்கி வழிபடுகிறோம். விஸ்வரூப தரிசனத்தில் காட்சி கொடுத்தருளிய முருகப் பெருமானை நோக்கி தேவர்கள் அனைவரும் இம்மாதிரியாக வேண்டிக் கொண்டார்கள். அத்தேவர்கள் மீண்டும் கந்தவேலனை வணங்கி துதித்து, உமாபுத்திரனே, சூரியனுடைய பிரகாசத்தை பார்க்க முடியாத ஊமை கோட்டான்கள் போன்ற நிலையில் நாங்களும் தங்களுடைய தகுந்த உக்கிரமான விஸ்வரூபத்தை பார்க்க இயலாதவர்களாக இருக்கிறோம். ஆகையால் முன் போலவே இப்போது எங்களுக்கு தாங்கள் காட்சியளிக்க வேண்டும். வனப்பு வாய்ந்ததும் 6 முகங்களோடு கூடியதும் நிகரற்றதும் 12 கைகளை கொண்டதும் எண்வகை போகங்களையும் எச்சமயத்திலும் அளிக்கக்கூடியதுமான வடிவத்தை சகல ஜீவன்களுக்கும் ஈஸ்வரனாகிய தாங்கள் எங்களின் பொருட்டு காட்டியருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுதலுக்கு இறங்கிய முருகப் பெருமானும் கோடிக்கணக்கான மன்மதற்கு நிகரான தம் சுய உருவத்தை அடைந்து தம்மை வணங்கி நிற்கும் தேவர்களை நோக்கி, 3 புவனங்களிலுமுள்ளவர்களின் எவரவர் இந்த திவ்யமான தோத்திரங்களால் என்னை துதித்து வணங்கி தாங்கள் விரும்பிய வரங்களை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்தந்த வரங்களையெல்லாம் தட்டாமல் நான் கொடுத்தருள்வேன். இதில் சந்தேகமே வேண்டாம். ஆகையால் தேவர்களாகிய நீங்களும் சந்தேகமில்லாமல் நீங்கள் விரும்பும் வரங்களை எல்லாம்
மென்மேலும் என்னிடம் தயங்காமல் கேட்டு பெற்று கொள்ளுங்கள் என்று கூறி திருவாய் மலர்ந்தார். உடனே பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் முருகக் கடவுளை ஆனந்த பரவசத்தோடு வணங்கி வழிபட்டு தங்களுக்கு அந்த சமயத்தில் வேண்டிய வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள விரும்பினார்கள். தேவாதி தேவனே, மாபெரும் சேனைகளை கொண்டவரே, ஜகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக விளங்குபவரே, நாங்கள் கேட்கும் வரங்களை தாங்கள் மனப்பூர்வமாக கொடுப்பதாக இருந்தால் தாங்களே எங்களை ஆளும் அதிபதியாகி முனி புங்கவர்களால் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு எங்களையெல்லாம் அரசாண்டு வரவேண்டும். அழிவற்ற தெய்வமே, தேவேந்திரன் தங்களுக்கு சேனாதிபதியாக இருந்து வரட்டும். தாங்களே எங்களுக்கு இந்திரனாக ஆகி சூரபத்மன் முதலான அசுரர்களை அழிக்க வேண்டும். தங்களுடைய மகத்தான சக்தியின் மூலம் தற்போது சிறையில் அடைபட்டு வாடி வருந்தும் தேவர்களை சிறை மீட்டு அவர்களை முன்போலவே சுகத்தை அனுபவிக்கச் செய்ய வேண்டும். 3 உலகங்களின் அச்சங்களையும் நீக்குபவரே, ஸ்வர்கலோகத்தின் சுக போகங்கள் அனைத்தையும் உங்கள் மன விருப்பப்படி அனுபவித்து வர வேண்டும். பார்வதி குமாரன் மகிழ்ச்சி கொண்டு தேவர்களுக்கு அருள் புரிய நினைத்து, தேவர்களே, உங்களுடைய வரத்தை கேட்டு மகிழ்ந்தேன். ஆனால் இப்போதிருக்கும் தேவேந்திரனே உங்கள் அனைவருக்கும் இந்திரனாக தொடர்ந்து இருந்து வரட்டும். நான் அவனுடைய தேவ சேனைகளுக்கு சேனாதிபதியாகி 3 உலகங்களுக்கும் பரம விரோதியாக சஞ்சரிக்கும் சூரபத்ம அசுரனை அவனுடைய சுற்றத்தாரோடு சேர்ந்து கூடிய சீக்கிரத்திலேயே சம்ஹரித்து விடுகிறேன். உலகங்கள் அனைத்திற்கும் இம்சைகள் செய்வதையே தொழிலாக கொண்டிருக்கும் அந்த சூரபத்மனின் தம்பிகளையும் மைந்தர்களையும் 4 படைகளோடு பூண்டோடு அழித்து தேவர்களின் சம்பத்துக்களையும் நமது வீரலக்ஷ்மியுடன் மீட்டு வருகிறேன் என்று கூறியருளினார். பிறகு அவர் சிவபெருமானிடம் செல்ல விரும்பி அங்கிருந்து கைலாச மலைச்சாரலை நோக்கி புறப்பட்டுச் சென்றார். அவரை பின்தொடர்ந்து பிரம்மா முதலான தேவர்களும் சென்றார்கள். கைலாய மலையை அடைந்ததும் அங்குள்ள ஒரு மலை சிகரத்தில் பிரம்மாதி தேவர்கள் அனைவரும் தங்கி தேவதேவனான முருகப்பெருமானை அந்த இடத்திலேயே தேவசேனாதிபதியாக்கி வணங்கி வழிபட வேண்டுமென்று கருதினார்கள். அதை முன்னிட்டு அவர்கள் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவிடம், தேவதச்சனே, சிவகுமாரனாகிய கந்த பெருமானுக்கு தேவசேனாதிபதி பட்டாபிஷேகம் செய்து வைப்பதற்காக வெகு விரைவில் ஒரு பட்டினத்தை உருவாக்கி தர வேண்டும். அந்த பட்டினமானது நவரத்தினமயமான பிரகாரங்களால் அலங்கரிக்கப்பட்டும் நவரத்தினங்களால் இழைக்கப்பட்டும் அதி அற்புதமான விதத்தில் தோற்றமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். தேவ கட்டளையை பெற்றதும் தேவ சிற்பியான விஸ்வகர்மா அதி துரிதமாக வானத்தை முட்டும் உப்பரிக்கைகள், கோபுரங்கள், கோட்டை, கொத்தளங்கள் ஆகியவைகளால் அலங்கரிக்கப்பட்ட அதி உன்னதமான ஒரு நகரத்தை உருவாக்கி நிறுவினான். ஸ்கந்தகிரி என்னும் பெயர் பெற்ற அந்த மலை சிகரத்தில் நானாவித இரத்தினங்களின் தேஜோமயமான பிரகாசத்தோடு பிரம்மாண்டமாக நிர்மாணிக்கப்பட்டிருந்த அந்த பட்டினத்தை பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலான தேவர்கள் பார்த்து வியந்து அதை அமைத்து கொடுத்த ஸ்தபதியும் திறமைசாலியுமான விஸ்வகர்மாவை வெகுவாக பாராட்டி போற்றினார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல
தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.